ஹலோ மக்களே, வாங்கலை இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை ஊற்றிக்குவோம். அது கூட ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோ பெரிய வெங்காயம், அரைக்கட்டு புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இன்றைக்கி கிறிஸ்மஸுங்க, அதனால் பிரியாணி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ காண்பிக்கணும்ல, அதை தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கிலோ, அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம். ஒரு 2 கிலோ தக்காளி, அதையும் என்ன பண்ணிடலாம்னா மிக்சியிலே போட்டு அடிச்சிருக்கோம். ஏன்னா தக்காளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம மக்கள் எடுத்து வெளியே போட்டுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் அரைச்சி போட்டுடலான்னு சொல்லி அங்கே அரைச்சிட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் மசால், பிரியாணி மசால், அப்புறம் ஒரு 12 கிலோ கறி எடுத்துருக்கோம். பெரிய பெரிய பீஸாகவே நல்லா வெட்டியிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா லெமன், ஒரு 5 லெமன் புளிஞ்சு வச்சுருந்தோம் முன்னாடியே. அதை கறி போட்டோடனே அது மேலே இட்டுக்கிறோம். ஏன்னா கறி உடையாம வரும் இல்லையா, அதுக்காக. அடுத்து அளவு தண்ணி விட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். 10 பிடி அரிசி நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே அரிசி நம்ம நல்லா பண்ணுவோம், போட்டுக்காச்சு. பாருங்கள், நல்லா இப்போ வந்துருச்சு. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை பிரியாணி யாராவது உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா கிறிஸ்மஸ் பண்டிகை அப்போ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். இந்த பிரியாணியோட தயிர் வெங்காயம் வச்சு